உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மணிப்பூரில் மீண்டும் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது என்று கேள்விப்படும்போது மிகுந்த மன வருத்தப்படுகிறேன், மனத்துயரமடைகிறேன். அங்கிருக்கிற மக்கள் ஏற்கனவே மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி பல பிரச்சனைகளை சந்தித்து வீடுகளெல்லாம் கொளுத்தப்பட்ட நிலையில், உறவுகளை இழந்த நிலையில் அவர்கள் தவித்த அந்த தவிப்புக்கு அளவே இல்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று நாம் பெருமூச்சு விட்டிருக்கிற இந்த தருணத்தில்தான் மீண்டும் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது என்று கேள்விப்பட்டு மிகுந்த மன வருத்தத்தோடு இந்த திருப்பலியில் அவர்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து நீங்களும் கரம் கோர்த்து செபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நேற்றைய தினம் குகி சமூகத்தைச் சேர்ந்த 3 தேவாலய தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தேவாலயத்தினுடைய தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மருத்துவமனைகள் இவர்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையில் அங்கே மீண்டுமாய் நாகா கிளர்ச்சியாளர்களுக்கும் குகி சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் ஒரு பிரச்சனை உருவாகி இருப்பதை நாம் காண்கின்றோம். நாகா கிளர்ச்சியாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பது மிகுந்த அதிர்ச்சியை உண்டாக்குகிறது. இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையோடு இந்த நிகழ்வையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட இழப்புகள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள் வருகிற போது நாமும் புலம்புகிறோம், தவிக்கிறோம், என்ன செய்வது என்று தெரியாமல் அல்லல் படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அப்பொழுது நம்முடைய துக்கத்தை குறித்து, நம் வேதனையை குறித்து, நாம் கலக்கத்தில் இருப்பதை குறித்து இந்த உலகம் மகிழ்ச்சி அடையும். நாம் விழுந்து விட்டோம், நாம் தோற்று விட்டோம், இவனை வீழ்த்தி விட்டோம் என்று சொல்லி இந்த உலகம் மகிழ்ச்சி அடையும். இந்த உலகத்தின் தலைவன் சாத்தான் மகிழ்ச்சி அடைவான். ஆனால் அன்பிற்குரியவர்களை, இறை வார்த்தை சொல்லுகிறது அது நிரந்தரம் அல்ல. நீங்கள் துயருறுவீர்கள், உண்மைதான். ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். மணிப்பூரில் வசிக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக பல நல்ல உள்ளங்கள் உலகின் பல்வேறு இடங்களிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அங்கு நிம்மதியோடு வாழ வேண்டும், அமைதியோடு இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இறை வார்த்தை சொல்லுகிறபடி, பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறாள். ஆனால் அதே தாய் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றி உள்ளது என்பதற்காக அந்த மகிழ்ச்சியால் தன் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். ஆம், ஆண்டவர் உங்கள் துயரத்தில், உங்கள் வேதனையில், உங்கள் கலக்கத்தில், உங்கள் துன்பத்தில் உங்களோடு உடன் இருக்கிறார். இப்பொழுது அழுவோரே நீங்கள் பேறு பெற்றோர் என்கிறது இறைவார்த்தை. இப்பொழுது துயருவோரே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்கிறது இறைவார்த்தை. ஏனென்றால் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார், உங்களை மீட்க வருகிறார், உங்கள் துயரத்தை துடைக்க வருகிறார், உங்கள் அழுகையை மாற்ற வருகிறார்.
எனவே நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் செபிக்கிற இந்த தருணத்திலும் கூட இந்த ஒரு சிந்தனையை மட்டும் மனதில் வைத்தவர்களாய் இந்த மறைவுரையில் நாம் தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவருடைய இறை ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுவோம். மணிப்பூரில் அமைதி நிலவ வேண்டியும் பதட்டமான சூழ்நிலை தணிய வேண்டியும் செபிப்போமாக. ஆமீன்.